Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comali ல advantage task ஆன Chettinad ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளை பணியாரத்தோட பக்கா காம்பினேஷனான கார சட்னியையும் சேர்த்து செஞ்சிருக்கேன். இது ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த வெள்ளை பணியாரத்தோட கார சட்னியையும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. இத பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா அண்ட் சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குவிச்சு கோபுரமாக அளந்துக்கணும். இந்த மாதிரி அளக்கிறப்போ எவ்வளவு உளுந்து நிற்கிதோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதை அதே பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பணியாரத்தை ஊற வச்சு செய்யலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம். இது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து லைட்டாக புளிக்க வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளை பணியாரத்துக்கு ஆப்டாக ஒரு கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சட்னியோட காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னும் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் 3 மிளகாய் மட்டும் போதும். 8 பல்லு பூண்டை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தக்காளி சேர்க்குறனால அரைக்கிறப்போ தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணியால் அலசிட்டு இதில் சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் கலர் அண்டு காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கனால சடச்சடன் தெரிக்கும். அதனால ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 8 to 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம சட்னியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகும். தண்ணிலாம் வற்றி கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு வந்து 1 hour ஊறிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மாவு வந்து ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக வெள்ளை பணியாரம் செய்கிறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 மணி நேரம் ஊற வச்சதுனால பேக்கிங் சோடா சேர்க்கலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்குது. அதனால் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மாவு வந்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து நீர்த்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ பணியாரம் செஞ்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடாயிருச்சு. நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 3/4 கரண்டி மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பரப்பிடாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இதிலேயே இன்னொரு கரண்டி மாவையும் சேர்த்துக்கிறேன். பணியாரம் செய்ய போகிற கடாயை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி ஆயிலை வந்து பணியாரத்துக்கு மேலே இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க. பணியாரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வெள்ளையாக தான் இருக்கணும். 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. இதை திருப்பி விட்டதும் 2 நிமிஷம் மட்டும் மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆயிலெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னும் 2 செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்றப்ப புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் வித் கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.